இருந்து மறைந்த தந்தையான தலைவர் கே.எஸ். அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் சகோதரர் ராஜேந்திர நாடார் இந்த புத்தகத்தை வெளியிட்டு ஆர் கிருஷ்ணகுமார் அவர்கள் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ அழகாக அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்து நம்மளும் புத்தகத்தை படிச்சுட்டேன். அவர் அந்த முதல்ல கடைசி வரைக்கும் எதையுமே மறக்காமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர் சொன்னார். அது சும்மா மேலோட சொல்லலை, தானே உணர்ந்து இந்த சமுதாய உணர்வு மிக்கவர் என்பது எனக்கு நல்லாவே உணர்வு. நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல இவ்வளவு சமுதாய உணர்வு மிக்கவர் ஒரு செயலாளராக இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கார் என்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கின்ற ஒரு வாய்ப்பு கூட எனக்கு. இது வெறும் புகழது இல்லை, இது உண்மை வருது. அந்த அளவுக்கு அவர் இந்த சமுதாயத்தின் மேலே மொத்தத்தில் இந்த பிரிவு அந்த பிரிவு இல்லாமல் மொத்த சமுதாயத்தினுடைய உயர்வை பற்றி எழுதுகின்றார். அப்போ அந்த ஒரு நல்ல மனிதரை தான் இன்னைக்கு இந்த புத்தகத்தை வெளியிட வேலையிடம் அழைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து உண்மையிலே நான் ஆச்சரியப்படுறேன். படிப்புக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் இருக்கு. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் பிஎஸ்சி படிக்கிறேன் இங்கே ராணிமேரி கல்வியில். அப்போ தினந்தோறும் எனக்கு ₹1 வேணும். அந்த பேருந்து கட்டணம் 75 காசுகள் பேருந்து கட்டணம். எனக்கு ₹1 வேணும். எங்கேயோ போய் கடன் வாங்கி வந்துட்டு அந்த ₹1 டெய்லி கொடுத்தா மறுநாள் நான் கல்லூரிக்கு போவேன். அப்படி ஒரு நிலையில் தான் இருந்தார். அப்போ நான் போயிட்டு அந்த மீதி 25 காசுக்கு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு படிச்சு என்ன சொல்கிறாரு, எனக்கு எனக்கு பிடிச்ச புத்தகங்களை கொடுத்துருவாங்க. என்னை ஆயுள் முழுக்க சிறையில் வச்சுருவேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றார். இப்போ அந்த மாதிரி படிக்கின்ற நமக்கு ஒரு வாசகர்கள் வேணும். முடியுமா தெரியல. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் மீறி இவ்வளோலாம் மீறி நானும் ஒரு புக் எழுதுனேன். ஏன்னா குரல் நெறி கலைஞர் ஒரு புத்தகம் எழுதுறேன். அது அப்போ என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை கலைஞர் அவர்கள் நடத்தி வைக்கிறேன். அப்போ அதுக்காக அன்னைக்கு அதில் வெளிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த புத்தகத்தை எழுதுறேன். அப்போ என் கணவர் சொன்னார், நீ இப்படிலாம் அவர் அசால்ட்டெல்லாம் எழுத முடியாது, கொண்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு அவர் சரி ஒப்புதல் கொடுத்தா தான் நம்ம அதை போட முடியும் அப்படின்னாரு. சரி கொண்டு கொடுத்தாரு. அப்போ அவர் அப்படி திறந்து கூட பார்க்கலாம் அந்த நல்ல இப்படி பார்த்துட்டு போடுமா அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னா முதல் புத்தகம் அதான் நான் போட போகிறேன். என்ன நம்பிக்கையில் எப்படி சொல்கிறாரு. அப்போ ஒருத்தரை எடை போடுற ஒரு அந்த தலைவரை போல வேறு யாருக்கும் வராது. இப்போ அந்த அளவில் தான் நான் புத்தகம் போட்டிருக்கேன். ஈவன் இப்போ பிஹெச்டிக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். படிக்க முடியல, வீட்டில் கணவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு பல பிரச்சனைகள் ராஜேந்திர நாடார் அவர்கள்லாம் சமுதாயத்துக்காக போராடி 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 உட்கார்ந்துடும். அவருக்கெல்லாம் நீங்கள்லாம் ஒரு துணையாக வரும்போது அவர் நிச்சயமாக அவர் ஒரு பலவற்றை அவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வகையில் கடலார் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வெறும் இந்த மாதிரி களப்பணியை அவர் செய்திருக்கார். களப்பணி போய் செய்திருக்கார். கே.எஸ். அவர்களோட அறிவுறுத்தலோட அவருடைய வழிகாட்டுதலோட பல நிறுவனங்களோடு சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கான பல பயிற்சி பட்டறைகள், அவர்களுக்கு பல நலத்திட்டங்கள் இதையெல்லாம் பெற்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நன்றியை மறக்காமல் அவர் இவர் அவருடைய சேவையை நினைவு கூர்ந்து தான் இன்றைக்கி அவருக்கு இந்த புத்தகத்திலிருந்து வரலாற்றில் ஒரு பெரிய மாணிக்கமாக அவர் பதிச்சிருக்கிறார் என்றால் அது எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் சின்ன விஷயங்கள் இப்படி நிறைய வெளியிடுறார். பல வகையாக பல அவர் பயண இலக்கியம் பயண நூல் ஒன்று எழுதியிருக்காரு. இப்படி தமிழுக்கு கொண்டாடி இருக்கார். ஆவேறு பலவாயினும் பயந்த பால் வேறு நிறம் அல்லவே. வேணா வேறு வேறு இருக்கலாம், ஆனால் அது இது பண்ணுற பால் ஒரே தான். அது அந்த தமிழ் தான், அந்த தமிழ் தொண்டு தான். இதை தான் அவர் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. அவரும் அவருக்கு துணைவியாரும் மொபைல்களை வைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய பலனால் சந்தேகமும் கிடையாது. அவங்களே இந்த நேரத்தில் போற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் அனைவரும் குடிவாணி வீரம் விஜயம் சந்தானம் அரிதானியம்
சௌபாக்கியம், போகம், அறிவு, அழகு, புதிதாம், பெருமை, அரண், குலம், கல்வி, நோபகல், பூண்வயது சொல்லப்படுகின்ற 16 பேர்களின் பெற்று மேன்மேலும் சிறந்து இந்த சேவையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருந்தாலும் சரி, இல்லை அந்த கடற்கரை ஒட்டி இருக்கின்ற எந்த இடமாக இருந்தாலும் சரி, உங்களின் சார்பாக எங்களின் சார்பாக ஒரு மணிவ மண்டபம் கட்ட வேண்டும் என்று உங்களின் சார்பில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கொள்கிறேன். இன்றைய விழாவின் கதாநாயகனாக மண்டல் கமிஷன் உறுப்பினர் திரு கே. சுப்பிரமணி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரோடு தான் பயணித்த காலகட்டத்தில் அவரை பற்றி அறிந்த பல கருத்துக்களையும் இந்த சமுதாயத்திற்கு தான் எப்படியாவது கடத்திவிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மீனவ தலைவர் KS என்ற தலைப்பில் அருமையான புத்தகத்தை வெளியிட்டு மகிழ்வோடு அமர்ந்திருக்கும் நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கடலார் கா. வேலாயுதம் அவர்களே, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தன்னுடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் புடை சூழ மிகவும் மதிப்பும் மரியாதையோடு இங்கு வந்து தன்னுடைய இன உணர்வோடு அவரை சார்ந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த குளிரூட்டக்கூடிய இந்த அறையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவருக்கும் இன உணர்வை இன்னும் அதிகமாக ஊட்டி இந்த புத்தகத்தை மிகவும் அழகாக வெளியிட்டு புத்தகத்தில் உள்ள 147 பக்கங்களையும் 32 தலைப்புகளில் அமைந்துள்ள அந்த புத்தகத்தை மிகவும் அழகாக ஆய்வு செய்து நம்முடைய கடலார் ஐயா அவர்களை நான் சில ஆண்டுகளாக நன்கு அறிவேன். இந்த சமுதாயத்தோடு தன்னை அவர் கரைத்து கொண்டவர். கடந்த 35 ஆண்டுகளாக பல்வேறு பத்திரிகைகளை எல்லாம் நடத்தி இன்று அரை நூற்றாண்டு கடந்தும் தன்னுடைய இனத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். மீனவனை பார், கடலார் போன்ற அவர் நடத்திய பத்திரிகைகள், மீனவர் இதயம் போன்ற பத்திரிகைகள் நம்முடைய இனத்திற்கு ஒரு ஆவணமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்றால் அது மிகையாகாது. தான் சார்ந்த இனத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு இந்த வயதிலும் தொடர்ந்து வசதியா இருக்கிறோம், இவங்கள ஏழைகளா இருக்கிறாங்க, எழுத்தறிவு இல்லை, அவங்க கிட்ட விழிப்புணர்ச்சி இல்லை, விழிப்புணர்வு இல்லை, ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு தாக்கம் அங்க அவங்க அப்பா வழியாக அவர்கிட்ட வருது. ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் சொல்றாரு, கட்டவாடி திங்கிற பயிலுக்கு என்னடா படிப்பு வேண்டி கிடக்குது. அந்த வார்த்தைகள் அவர் உள்ளத்தை முள்ளாய் குத்தி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்குது. எனவே தயவு செய்து அனைவரும் வாங்கி படித்து KS உடைய பெருமையை மீண்டும் மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு நாம் பறைசாற்ற வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வாழ்த்துறை வழங்க நல்கிய கடலார் ஐயாவிற்கும் பிரவீன் ஐயாவிற்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். அந்த சங்கத்தின் சார்பாக ஐயா கடலார் அவர்கள் எழுதிய வீரவ தலைவர் கடலார் என்ற வீரவ தலைவர் KS இந்த புத்தகத்தை நான் 10 பிரதிகள் வாங்கி ஐயா அவர்களுக்கு, ஏன்னா அவர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த குடும்பத்துக்கு போயிட்டு சேரணும்னு சொல்லியிருக்காரு. அந்த குடும்பத்துக்கு போயிட்டு இந்த காசை நான் சேரணும்னு சொன்னதுனால சமுத்திர இலக்கிய சங்கத்தின் சார்பாக எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு 10 பிரதிகள் நான் பெற்று ஐயா அவர்களுக்கு அந்த காசை வந்து நான் வீட்டில் வாங்கிக்கிறேன். நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு அந்த இது இருக்கிறது. ஆனால் அதை ஒருமுகப்படுத்தி ஏதாவது ஒரு வழியில் அவங்க செலுத்துவார்கள். ஏன்னா
கூர்மைப்படுத்துவார்கள் ஐயானா நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. திறமைகளுக்கு யாருமே இல்லை. எனக்கு ஒரு சில வாய்ப்பு கிடைக்குது, அதை நான் பயன்படுத்துறேன் தவிர வேற ஒன்றும் கிடையாது. வரும்போது தான் நான் கொண்டு போகிறது இல்லை, கொண்டு வந்தது இல்லை, போகும்போதும் நான் கொண்டு போகிறது இல்லை. இருக்கிற வேலை 4 பேருக்கு நல்லது செய்துட்டு போவோம். அதை எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற பழக்கத்தில், அதாவது எந்த ஒரு கருத்தும் என்னுடைய கருத்து நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு தீக்குச்சி எடுத்துருங்க, ஒரு மருந்து இன்னொரு மருந்து தீர்க்கும் போது இன்னொரு பொருள் உண்டாகுது இல்லையா? அதே போலதான் நான் நிறைய படிப்பேன், இன்னும் நிறைய படிக்கிறது தான் என்னுடைய தொழிலை. அப்படி படிக்கும்போது என்னுடைய சிந்தனை அதில் உயரும். அது ரெண்டும் சேர்ந்த உடனே 3வது சிந்தனை உற்பத்தி ஆகாதான் நூல்கள். இந்த நூல்கள் உருவானதுக்கு மூல காரணம் இப்படிதான். என்கிட்ட கிடையாது, உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கே செஞ்சு கொடுக்கறது தான் என்னுடைய இது. 6 அறிவு உள்ள மனிதர்களுக்கு அந்த இது இருக்கிறது. ஆனா அதை ஒருமுகப்படுத்தி ஏதாவது ஒரு வழியில அவங்க செலுத்துவார்கள் ஐயானா, கூர்மைப்படுத்துவார்கள் ஐயானா நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. திறமைகளுக்கு யாருமே இல்லை. எனக்கு ஒரு சில வாய்ப்பு கிடைக்குது, அதை நான் பயன்படுத்துறேன் தவிர வேற ஒன்றும் கிடையாது. வரும்போது தான் நான் கொண்டு போகிறது இல்லை, கொண்டு வந்தது இல்லை, போகும்போதும் நான் கொண்டு போகிறது இல்லை. இருக்கிற வேலை 4 பேருக்கு நல்லது செய்துட்டு போவோம். அதை எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற பழக்கத்தில், அதாவது எந்த ஒரு கருத்தும் என்னுடைய கருத்து நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு தீக்குச்சி எடுத்துருங்க, ஒரு மருந்து இன்னொரு மருந்து தீர்க்கும் போது இன்னொரு பொருள் உண்டாகுது இல்லையா? அதே போலதான் நான் நிறைய படிப்பேன், இன்னும் நிறைய படிக்கிறது தான் என்னுடைய தொழிலை. அப்படி படிக்கும்போது என்னுடைய சிந்தனை அதில் உயரும். அது ரெண்டும் சேர்ந்த உடனே 3வது சிந்தனை உற்பத்தி ஆகாதான் நூல்கள். இந்த நூல்கள் உருவானதுக்கு மூல காரணம் இப்படிதான். என்கிட்ட கிடையாது, உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கே செஞ்சு கொடுக்கறது தான் என்னுடைய இது. அப்படிதான் நான் பண்ணிட்டு போறேன். இந்த வழியில அரசாங்கத்தில் என்னுடைய இது அணுகுமுறையெல்லாம் நட்பமா இருக்கு. இது பேரு நீ வாழ வச்சு திரும்ப உங்களை தான் செய்யறோம் அப்படின்னு. அது போல ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறன் இருக்கு. அந்த திறனை பயன்படுத்தினா நீங்க தாராளமாக வெற்றி அடைய முடியும் என்று கேட்கின்றேன். வாழ்க்கையில் நன்றி.